அனைவருக்கும் வணக்கம். வாலாஜாபாத் பாலாறு லைன் சங்கம் 2023-24 ஐம்பெரும் விழாவில் பட்டிமன்றம் துவக்க உரையாக சேவைக்கு தேவை மனிதனின் பணமா மனமா? இன்றைய காலகட்டத்தில் பணம் இல்லை என்றால் நாம் நடமாட முடியாது. பணம் எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். பணம் கையில் இருந்தால்தான் நாம் வெளியே செல்ல முடியும். பணம் எவ்வளவு முக்கியமா? பணம் இல்லாமல் இருக்க முடியுமா? பணம் ஒன்றுதான் இந்த உலகத்தையே சுற்றி வரும். வள்ளுவர் கூட பொருளார்த்தி உலகம் இல்லை என்றார். அறிவில்லார்த்தி உலகம் தான் இல்லைங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். கண்ணதாசன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் என்று கூறியிருக்கிறார். பணத்தை பற்றி, சேவையை பற்றி. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை. நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் சில நாட்களுக்கு முன் ஒரு பெரிய சோதனையை அனுபவித்திருக்கின்றோம். கொரோனா என்ற ஒரு நோய் நம் உலகத்தையே ஆட்டிப்படுத்தியது. இந்த கொரோனா என்ற ஒரு நோய்க்கு லைன் சங்கம் மூலமாக சேவைகளை செய்து பல பாராட்டுகளை பெற்றுள்ளது லைன் சங்கங்கள். செவிலியர் முதல் மருத்துவர் வரை மருத்துவ சேவைகளை செய்துள்ளனர். துப்புரவாளர் முதல் காய்கறிகாரர் வரை சமுதாய சேவை லைன்ஸ் கிளப் மூலம் செய்துள்ளனர். இதில் அரிசி, பருப்பு, உடை சேவைகள் சாதாரண மனிதர்கள் பலர் தங்கள் வளையல்களை நகைகளை விற்று சாப்பாடு தயார் செய்து தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள். அதுபோல அன்னப்பறவை காத்த சித்தார்த்தர் போல பறவைக்கு தண்ணீர் வைக்க எங்களுக்கு என்ன பணமா தேவை? சேவை தாங்க முக்கியம்னு ஒரு அணியும், ஒரிசா மாநிலத்தில் நடந்த ரயில்வே பற்றி சிக்கிய மனிதர்களுக்கு பணமா தேவை, நாங்கள் ரத்தம் கொடுக்கிறோம் என்று இளைஞர்கள் வரிசையில் நின்று செய்ததற்கு பணமா மனமா தேவை என்று நாம் நினைவு கூற கொள்ள வேண்டும். நண்பர்களே, பானைகள் மூலம் சாலைகள் ஓரம் தண்ணீரை ஊற்றி மரம் வளர்த்து சேவைகளை செய்திருக்கிறார்கள். பானைகள் மூலம் தண்ணீரை கொண்டு ஊற்றி மரம் வளர்த்து சேவைகளை செய்திருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. என்னங்க, பணம் இல்லாம சேவை செய்ய முடியுமா? ஊர் கூடி தேர் இருக்கணும். பணம் என்கிற பிடிப்பு இல்லாமல் எதை செய்ய முடியும்? வெறுங்கையை வைத்து முழம் போட முடியுமா? எனக்கு கூட எல்லாருக்கும் எல்லாம் தந்து இயலாமை உருவானதுக்கு என்னதான் பணம்? அந்த துட்டு காசு இல்லைன்னா சாதிக்க முடியுமா? ஒரு ஊசி தான் கொடுத்து வாங்க முடியுமா பணம் இல்லை என்றால்? தேவையான சேவையாக செய்ய முடியுமானால் முடியாதுன்னு மனசில் பேசுவது மட்டுமல்ல, வாதாட நிற்கிறது ஒரு அணி. பணமே என்று வாதாட வந்துள்ளவர்கள் பி. ஆச்சியப்பன், ஆர்.எம். பாலசுந்தரம், ஏ. முகமது அலி, வி. ஹரிக்குமார், புலவர் தாக்கு கருணாநிதி. மனமே என்று பேச வந்துள்ளவர்கள் செல்வி பி. என். பிருந்தா, திரு என். பசுமைச்சரன், திரு என். சி. தமிழ்மொழி, லைன் எஸ். வெங்கடேசன், PMJF லைன் டாக்டர் சந்திரசேகரன். வாங்க மோதி பார்க்கலாம். முதலில் மனமே என்று பேச வருகின்ற செல்வி பிருந்தா அவர்களை அழைக்கிறேன். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கிலத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்ந்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், என் சக பேச்சாளர்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நம்ம எல்லாருமே போன மாசம் டிவி பார்த்திருப்போம். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? ஓடி போயிட்டு இல்ல எல்லாரும் விழுந்துட்டாங்க, ஒரு 10,000 20,000 கொடுப்போம், ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு பார்த்துப்பாங்க அப்படி நான் போனோம். சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஒடிசா மாநிலத்துல ரயில் ஆக்சிடென்ட்ல போனோம். எல்லாரும் இறந்தப்பா போய் நம்ம என்ன பண்ணோம்? 10,000 20,000 கொடுக்கலாம், உடம்பு பார்த்துட்டோம் அப்படின்னு நான் போனோம். இல்ல, அங்க இருந்த இளைஞர்களும் கிராம மக்களும் என்ன பண்ணாங்க? ஓடி போயிட்டு எவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பாங்க, எவ்வளவு பேருக்கு ரத்தம் வேணும் அப்படின்றது அங்க உதவி பண்ணது அவங்க ரத்தம் தானே இங்க தேவைப்படுது. மனமா பணமா இல்ல மனமா? மனம் தானே தேவைப்பட்டுச்சு. அதுக்குதான் வள்ளுவன் அழகா ஒரு திருக்குறள் சொல்லிருப்பான், அன்புடையார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் எல்லாம் உரியர் பிறர்க்கு.
இருக்குது. அன்புடையவங்க பாத்தீங்கன்னா நல்ல மனசு இருக்கிறவங்க தான் எலும்ப கூட மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்களாம். அதுக்குதான் வள்ளுவன் அழகா அப்பயே ஒரு திருக்குறள் எழுதிட்டு போயிட்டாரு. அன்புடையர் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் எல்லாம் உரியர் பிறர்க்கே. அந்த அன்புன்ற வார்த்தையில் தான் இந்த உலகமே இன்னும் வசப்பட்டு கொண்டிருக்குது. அப்புறமேட்டு இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால உலகம் முழுவதும் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோம். ஆனா எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன். என்கிட்ட பணம் இல்லை, நான் சின்ன பொண்ணு, நான் வேலைக்கு போல. ஆனா என்கிட்ட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்துச்சு. அதுக்காக நான் என்ன பண்ண தெரியுமா, யாரெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தொலைபேசி எண்களை கலெக்ட் பண்ணி அவங்களுக்காக டெலிகவுன்சிலிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க தைரியமா இருங்க, நாங்க இருக்கோங்க கூட. கொரோனா அப்படின்ற ஒரு நோய் தான், ஒரு இருமல் தும்மல்ல சரியா போயிடும், அதுக்காக நீங்க உயிரை மாச்சிக்காதீங்க அப்படின்னு நாங்க டெலிகவுன்சிலிங் கொடுத்தோம் ஐயா. அதுக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு மனமா இல்ல பணமா. என்கிட்ட அந்த மனம் இருக்குதான் நான் பேசினேன். எனக்கு பணம் தான் முக்கியம்னா, இல்ல நீங்க ஒரு 20,000 கொடுங்க, நான் அப்பதான் டெலிகவுன்சிலிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிருக்குமா முடியாதா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. இப்போ எனக்கு டெலிகவுன்சிலிங் கொடுக்க தேவை நான் நினைச்சிருந்தா மனம் தானே ஐயா தேவை. அதுக்கும் என் வள்ளுவன் திருக்குறள் சொல்லிட்டு போயிருக்கான். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகம் மணந்து இன்சொல் ஆக பெறின். அகன் மணந்து ஈதலின் நன்றே முகம் மணந்து இன்சொலின் ஆக பெறின். ஒருத்தவங்க நம்ம கொடுக்குற காசு பணம் தான் முக்கியம் இல்ல ஐயா. நான் கூட இன்னைக்கு உங்களை பாக்குறேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருப்பீங்க. நான் மறுநாள் நீங்க வந்து என்கிட்ட கேட்டாமா நமக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்க நான் கேட்பேன், நீ யாருன்னு கேட்பேன். ஆனா இதுவே நீங்க என்கிட்ட எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இன்னொரு நாள் நான் உங்களை பார்க்கணும், உங்க பேர் சொல்லி நான் உங்களை அழைப்பேன் ஐயா. அந்த மாதிரி இப்ப இதுல தேவைப்படுது எனக்கு மனமா இல்ல பணமா? மனம் தானே. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் சொல்றேன். புதுக்கோட்டை அப்படின்ற ஒரு மாவட்டத்துல ஆதமக்கோட்டை அப்படி ஒரு சின்ன கிராமத்துல ஜெயலட்சுமி அப்படின்ற ஒரு மாணவி என்ன பண்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அப்பா இல்ல, அம்மா ரொம்ப உடம்பு முடியாதவங்க. ஆனா அந்த எக்ஸாம் எழுதி என்ன பண்றாங்க, பாஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய பல தொண்டு நிறுவனம் வராங்க. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா கழிவறைகளே இல்லாத கிராமத்துக்கு அவங்க நினைச்சிருந்தா, அந்த கிராமமே வறுமையான கிராமம், அவங்க நினைச்சிருந்தா ஹெல்ப் பண்ண வந்தவங்க கிட்ட எல்லாருக்கும் ஒரு 10,000-20,000 கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாமா தலைவரே? ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கழிவறை வசதி ஒரு அரசாங்கம் செய்ய போது அந்த குழந்தை படிச்சதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதான் செய்யணும். மனம் இன்னும் அடுத்த மேற்கொண்டு படிக்க போறேன், அதுக்கு தேவையான உதவி தான் கேட்கணும் குழந்தை. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல எங்களுக்கு கவர்மெண்ட் கழிவறை கொடுக்குறப்ப கொடுக்கட்டும், எனக்குன்னு வந்த நிதி உதவியில சும்மா 100 கிராமத்துல 100 வீட்டுக்கு அவங்க கழிவறை கட்டி கொடுத்தாங்க தலைவர்களே. இத்தனைக்கும் அவங்க வீடு இல்ல, வாசல் இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க நினைச்சிருந்தா அந்த வீட்டை கட்டி முடிச்சிருந்துக்கலாம். ஆனா என்னோட கிராமத்துல இருக்கவங்க பெண் பிள்ளைகளும் ஆண்களும் 5 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியதா இருக்குது ஒரு மலம் கழிக்கணும் அப்படின்னா. அங்க நின்று மனம் தானே எங்களுக்கு. அந்த குழந்தையோட மனம் மிகப்பெரியதுதான். ஆமாங்க ஐயா. ஊருக்கு தேவையான கழிப்பறை கட்டுறதுக்கு அந்த தொகையை செலவு பண்ண ரொம்ப மனசுதான். அது காரணம் மனசுதான். என்கிட்ட பணம் இருந்தா நாங்க கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், 10,000 நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த மனசு தானே எங்களுக்கு காரணம். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஐயா. ஆனா மனம் மட்டும் தான் எப்பவுமே இருக்கும். இப்ப நாங்க ஒருத்தவங்க வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தர் காசு எதுக்கான இருக்குங்க, ஒருத்தர் ஐயா ஒருத்தருமா எனக்கு 10,000 கொடுக்குறேன், அவர் நீச்சல் தெரியாதுமா அவருக்கு, நீ போயிட்டு நீச்சல் இது பண்ணுமா அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுவேன், அவர் கொடுத்த கடமைக்கோசம் போயிட்டு பண்ணுவேன். ஆனா அவர் காப்பாற்ற மாட்டேன், வந்துடுவேன். ஆனா இதுவே என் மனசுல நான் அவரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு உறுதி இருந்தா, நான் என் உயிர் போனா கூட பரவாயில்ல, அவரை காப்பாற்றணும் அப்படின்ற நினைச்சு போய் ஊரை காப்பாத்திருப்பா ஐயா. இங்க எனக்கு தேவைப்படுது மனசு தானே. சில கேள்விகள் உங்ககிட்ட கேக்குறேன், அதுக்கு பணம் தேவையா மனம் தேவையா நீங்களே சொல்லுங்க. இப்போ என் பக்கத்துல ஒருத்தர் போறாரு, கண் பார்வையற்றவரு, போறப்ப நான் அவர்கிட்ட போயிட்டு ரோட கிராஸ் பண்ண உதவி பண்றேன். அவருக்கு தேவை மனமா இல்ல பணமா? எனக்கு கிட்ட இருக்க வேண்டியது மனமா பணமா? மனம் தான் தேவை. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பேரிடர் காலத்துல ஒரு ஸ்கூல இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை கிளீன் பண்ணி அங்க பல பேர் தங்க வைக்கிற, எனக்கு அங்க தேவை மனமா பணமா? மனம் தான். தங்கத்துக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க. ரத்த தானம் கொடுக்குறேன், அதுக்கு மனம் வேணுமா பணம் வேணுமா? மனம் தான் வேணும். அப்புறம் வங்கியில போயிட்டு ஒரு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்றோம், அதுக்கு எனக்கு மனம் வேணுமா பணம் வேணுமா? மனம் தான் வேணும். அப்போ எல்லாத்துக்குமே மனம் வேணும்னு சொல்றாங்க. அப்போ பணம் எதுக்கு? பணம் இல்லைன்னா நடமாட முடியாதம்மா. இறுதி உங்களின் மனம் நல்ல மனமாக இருக்கும் என்று நம்பி எங்களின் தீர்ப்பு மனதிற்கே வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி பிருந்தா படிப்புக்கு கொடுத்த செலவு பணத்தை அந்த ஊர் கிராமத்துக்கு கழிப்பறை கட்டணும் சொல்லி பெரிய ஒரு நல்ல கருத்தை பதிவு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது பணமே என்ற வாதாடும் பட்டியலில் டாக்டர். மேடையில் இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் சக அணியில் பேசுபவர்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று சமூகத்தில் தேவை
பணம். பணம் இல்லை என்றால் இந்த ஜனநாயகத்தில் வாழ்வது மிகவும் கடினமான ஒன்று. மனம் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜனநாயகம் அல்ல, இது பணநாயகம். இது கலியுலகம் அல்ல, இது பண உலகம். திருவள்ளுவர் மொத்தம் 133 அதிகாரம் எழுதியுள்ளார். அதில் 70 அதிகாரம் பொருள் அதிகாரம். வள்ளுவரே அப்போதே கூறி இருக்கிறார், அருள் இல்லோருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லோருக்கு இவ்வுலகம் இல்லை என வள்ளுவர் அப்போதே மிகவும் தெளிவாக கூறியுள்ளார். பணம் பந்தியில், பணம் இல்லை என்றால் குப்பையில் என்ற தத்துவத்தில் இன்று அனைவரும் நாம் கடைபிடித்தான் வருகிறார்கள். மனம் வைத்து யாரும் இங்கு வாழ்வது இல்லை. பணம் பாதாளம் வரை பாயும் என்பதே பழமொழியாக உலகில் உள்ளது. வாரி வாரி வழங்கினால் மட்டும்தான் வள்ளல் என்பார்கள். மனத்தில் நாம் நினைத்து கொண்டால் யாரும் நம்மளை வள்ளல் என்பது கூறுவது இல்லை. நாம் இப்போது நினைக்கிறேன், இன்று ஒரு 1000 பேருக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று. பணம் இருந்தால் மட்டும்தான் அளிக்க முடியும். மனம் இருந்தால் யாராலும் அளிக்க முடியாது. அந்த உணவு அளிக்க வேண்டும் என்று கூறினால் அதற்கு நாம் பணம் செலவு பண்ணால் மட்டும்தான் உணவு அளிக்க முடியும். இன்று சோசியல் மீடியா காலம். இன்று பெரிய பெரிய ஆட்கள் முதல் செலவு செய்து அதை ஸ்டேட்டஸாக வைக்கிறார்கள். அப்படி வைத்தால் கூட 10 பேருக்கு நல்லது நடக்கிறது என்பதை நாம் இங்கு காண்போம். திருப்பதியில் நாம் முடி தானம் கொடுக்கிறோம். அந்த முடியை விற்று சுமார் புள்ளி விவரம் சொல்லுகிறது 160 கோடி ஒரு வருடத்திற்கு வருமானம் வருகிறது. அந்த 160 கோடி வைத்து தான் அன்னதானம், கோவிலோட கட்டுமான பணி அனைத்தும் நன்றாக நடந்து வருகிறது. இது நாம் அனைவரும் அறிவோம். பாடல் வரி ஒன்று இருக்கிறது, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை. இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, இருந்தால் பந்தாவாக இருக்கலாம். ஆனால் இன்கம் டாக்ஸ் வரி விலக்கை விதித்து சில பேர் ட்ரஸ்ட் அறம் என்று கூறி செலவு செய்து வருகிறார்கள். அதற்கு கணக்கு சேவை செய்கிறேன் என்று காட்டுகிறார்கள். கருவறை முதல் கல்லறை வரை பணம் இருந்தால் மட்டும்தான். கருணாநிதிக்கே கருணை வேண்டும். நிதி, உதயநிதி, அருள் நிதி, இன்ப நிதி, நிதி இல்லாத குடும்பம் எங்கு இருக்கிறது? இதெல்லாம் பேசக்கூடாது. மனிதனுக்கு அடிப்படை தேவை சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. உணவு, உடைமை, இருப்பிடம். இது மூன்றும் பணம் இல்லை என்றால் இருக்கவே முடியாது. தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம். தனக்கே இல்லை பிறருக்கு எப்படி என்பது சில பேருடைய வாழ்க்கை குறிப்பாக இருக்கிறது. கடைசியாக ஒன்று மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். சாமி கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்தால் பணம் இருக்க வேண்டும். அரசு டாஸ்மார்க்கில் வரும் வருமானத்தில் தான் சில நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது அரசுக்கு மற்றும் மக்களுக்கும் நன்றாக தெரிகிறது. கடைசியாக எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர் பில்கேட்ஸ். அவர் தொழில்நோய்க்காக பல நாடுகளுக்கு அவருடைய வருமானத்தில் இருந்து 10% இன்று வரை அவர் செலவு செய்து வருகிறார். மனம் வைத்து யாரும் இங்கு செலவு செய்வதில்லை. பணம் மட்டும் வைத்து தான் இங்கு அனைவரும் செலவு செய்கிறார்கள். காசே தான் அந்த கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா என்று தத்துவ வார்த்தையும் பாடல் வரியாக நிறைய இருக்கிறது. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இங்க மணி இல்லைன்னா கழுத்துல கூட மணி போட முடியாது. அதான் நிஜ வாழ்க்கை, அதான் உண்மை. மனசு இருந்தா எந்த மணியும் போட முடியாது. மனசை நம்மளே தான் தேத்தி வீட்டிலே இருக்க வேண்டியது தான். காசு இருக்கணும், அது இல்லைன்னா இங்க யாராலும் வாழவே முடியாது. எலெக்ஷன்ல கூட நிற்க முடியாது. வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி. பணம் செலவு செய்து அதை ஸ்டேட்டஸில் போட்டு அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. இருந்தாலும் பில்கேட்ஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த வருமானத்தில் 10% தொழிலாளிகளுக்கு பகிர்ந்து அளித்துள்ளார். இதே வரவேற்கத்தக்கது. அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மனம் சார்பாக எஸ் வெங்கடேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் நடுவர்களுக்கும் என்னுடன் பேச வந்திருக்க மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பணம்